விழாவின் போதோ அல்லது அதற்கு முந்தைய கூட்டங்களிலோ வன்முறையை தூண்டும் விதமாகவோ அல்லது பிற வகுப்பினர் மனம் புண்படும்படியாகவோ எவரும் பேசக்கூடாது. இந்த அனுமதி வாங்கினா நீ அதை பேசக்கூடாது, நீ இதை பேசக்கூடாது, நீ அவங்கள கூப்பிடக்கூடாது, இவங்களை கூப்பிடக்கூடாது, இதைத்தான் பேசணும். உங்க குரு இருக்கிறாரே, அவர் பேசுறது பேச்ச பார்த்தா ரொம்ப பயங்கர, அவங்களுக்கே பயங்கரமா இருக்குதான். குரு இந்த மாநாட்டுக்கு வராம பண்ணா கூட அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க போல. இப்படியெல்லாம் விழாவின் போது வன்முறையை தூண்டும் கோஷங்களை எழுப்பவோ வன்முறையை தூண்டும் விதமான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வரவோ கூடாது. வங்கக்கடலா வன்னிய கடலா? 1 கோடி வன்னியர்கள் சித்திரை பெருவிழாவிற்கு அலைக்கடலென திரண்டு வாரீர் எனவும், கடல் நீரை அள்ள முடியாது, வன்னியரை வெல்ல முடியாது எனவும், நாங்க உரைய விட்டு வாளெடுத்தா இரத்த ருசி காட்டி வைக்கும் வழக்கம் எங்க குல வழக்கமடா எனவும், சோழர் வம்சம் இது, சோறு போடும் வம்சம் இது, எதிரிகள் யாரும் வந்தால் கூறு போடும் வம்சம் இது எனவும் சுவரொட்டிகள் வாயிலாக விளம்பரங்கள் செய்யப்பட்டன.